அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. நான் மெசியாவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாயிருங்கள். சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியா இன்றைக்கு நமக்கு கொடுத்த வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், நான் மேசியாவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த செய்தி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எதற்காக என்னை பின்பற்றுங்கள்? நான் மேசியாவை பின்பற்றுகிறேன். நீங்கள் மேசியாவை பார்க்கவில்லை, உங்களுக்கு மேசியா எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. நான் பார்த்தேன், நான் அவரிடத்தில் பேசினேன், அவர் எனக்கு வழிகாட்டினார். என்மேல் அவர் ஒரு சித்தம் கொண்டிருக்கிறார், அந்த சித்தத்தின்படி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் உனக்கோ உன் சந்ததிகளுக்கோ அவர் யார் என்று அறிவு உனக்கு இல்லாதபடியினால், நான் அவரை அறிந்து அவரை ஆராதிக்கிறபடியினால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு இதுல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், யாருமே தைரியமா இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு நான் தேவனைத்தான் சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர தேவனுடைய பிரதிநிதியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பவுல் சில விஷயங்களை திட்டமும் தெளிவுமாக நமக்கு நினைப்பூட்டுகிறான். வேத புஸ்தகத்தை திறந்து 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் கைக்கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப நீங்க எதை பின்பற்றணும்னு சொல்றார்? இந்த சடத்தை பின்பற்ற சொல்லல. நம்ம உடனே நினைச்சோம், அப்போ சவுல் எவ்வளவு பெரிய மோசக்காரன், அவனை பின்பற்ற சொல்றான். இல்ல, அவன் திட்டமும் தெளிவா சொல்றான், என் மாம்ச சிந்தைகளை நீங்க பின்பற்ற வேண்டாம், என்னுடைய சரீரத்தின் கிரியைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நான் யாசுவாவுக்கு எப்படி இருக்கிறேனோ, நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வாசிக்க 1-2 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் நம்முடைய யாவாய் மெசியாவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஏதாவது புரியுதா? நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் முடிய பரியந்த நிலைத்து நின்று ரட்சிப்பிற்குள்ளாக நீ கடந்து போக வேண்டுமானால் சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியினால் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியாவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீ நடக்கணும். எங்க வேலை பிரசங்கிக்கிற வேலைப்பா, நாங்க பிரசங்கிக்கிறோம். இந்த பிரசங்கம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமையும் ரட்சிப்பையும் உனக்கு கொண்டு வரும். ஆனபடியினால் இதை பின்பற்று. ஆமென். நான் இன்னும் சொல்ல முடியாது. பிரியமான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, நான் என்ன செய்கிறேனோ அதையெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. நான் எவ்வளவுதான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்பிரபஞ்சத்தின் ஆசை இச்சைகள், என் சரீரத்தின் மாம்ச இச்சைகள் என்னை வஞ்சிக்கும். அப்ப இந்த இச்சைகளினுடைய ஊடாய் நான் உங்களை வழிநடத்துவதற்காக அழைக்க கூடாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை கொண்டு என்ன சொல்லுகிறாரோ அதனுடைய ஊடாய் நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த காரியத்தை குறித்து பேச மாட்டாங்க. ஏன்னா பவுல் சொல்றான் என்ன பின்பற்றுன்னு, அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவனுக்கு வேற வேலை வெட்டி இல்லை, ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சுட்டான், ரைட்டு விடுவோம், நம்ம வேற எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் அப்படின்வாங்க. இல்லை,
பவுல் சொன்ன விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமான விஷயம். நான் சில விஷயங்களுக்கு ஊடாக நான் கடந்து போன போது அது உண்மையாக சொல்கிறேன், என்னையவே ஒரு நிமிஷம் சிந்திக்க வைக்குது. அது அவன் எதை பற்றி சொல்கிறான் அப்படின்றத யோசிக்கணும். பவுல் எதை பின்பற்ற சொல்லுகிறான்? அவன் எதை தேவனுக்கென்று செய்கிறானோ, தேவ சித்தத்தின்படி செய்கிறானோ அதை பின்பற்ற சொன்னார். அப்ப அது என்னன்னு சொல்லி யோசிச்ச நேரம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி இருக்கட்டுமே, இன்னும் அவன் மறுபடியும் சொல்றான் பாருங்க. வாசிங்க கலாத்தியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை போலும் ஆனேனே. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க என்னை போல் ஆகுங்க. அப்ப என்ன யாசுவா மேசியா எப்படி உபயோகப்படுத்துகிறாரோ அப்படியாய் நான் சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் உபயோகப்பட வேண்டும். இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். பவுல் செய்கிற எல்லாவற்றையும் நீங்க செஞ்சீங்கன்னா பவுலுக்கு வந்த உபத்திரம் உங்களுக்கும் வரும். உங்களுக்கு அது புரியல. பவுல் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டான் தெரியுமா? அவன் ஒரு விஷயத்தில் உண்மையான மனுஷன். என்ன சொல்றான் அப்படின்னா, நான் விரும்பாத பாவம் என்னட்ட போராடிச்சுன்னு அவன் சொல்லல, என்ன செய்ய தூண்டுச்சுன்னு சொல்லல, அது என்னை மேற்கொண்டது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விரும்பாத பாவம் என்னை மேற்கொண்டது. நான் பாவியே. இதான் கான்செப்ட். ஏன்னா நான் வேதத்தை வாசிக்கிற போது தேவன் யாரை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அவன் வாயால் அவன் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் பாவியே, நான் பாவியே, நான் பாவியே. எந்த இடத்திலும் போய் நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு சாட்சியா நிற்கிறேன், நான் தேவ சித்தத்தின்படி வாழுகிறேன் சொல்லவே மாட்டோம். சொன்னதாக சரித்திரத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆனா இன்றைய கிறிஸ்தவர்கள் தங்களை பரிசுத்தவான் என்று காட்டிக் கொண்டிருப்பார்கள். இன்றைய விசுவாசிகள் தங்களை பரிசுத்தவான் என்று காட்டுகிறார்கள். இன்றைய ஊழியர்கள் தங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று காட்டுவார்கள். ஆனால் வேத புத்தகம் அப்படி சொல்லவில்லை. இப்ப பிலிப்பியருடைய புஸ்தகத்துக்கு நம்ம கடந்து போனோம். ஆனால் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்ததும் கேட்டும். நல்லா கேளுங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றதும் அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்னிடத்தில் நீங்க பார்க்காததை எல்லாம் செய்யக்கூடாது. நான் உங்க கண்களுக்கு மறைவா இருக்கலாம். அதனுடைய ஆழம் புரியணும். நான் அதனால தான் சொன்னேன், தேவன் அவனை எப்படி எடுத்து உபயோகப்படுத்தினாரோ அதுக்கு சாட்சியாய், அவனை கொண்டு என்ன செய்கிறாரோ அதற்கு சாட்சியாய் நாம் மாறணும். இங்கே தான் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் என்ன கண்டீர்களோ, என்ன கேட்டீர்களோ, என்ன பார்த்தீர்களோ, என்ன செய்யணும் என்று சொல்லி உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டதோ அதை செய்யுங்கள், அதை பின்பற்றுங்கள். அப்ப இந்த பவுல் எதை நமக்கு சாட்சியாய் அறிவிக்கிறார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம்.